الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதனால் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அடிக்கடி நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் கடந்த வாரங்களில் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற நாம் அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற நாம் அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப இந்த தொடர் அல்லாஹ்வின் உதவியை பெற நாம் மூன்றாவது கட்டமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வோம். அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவதாக இருந்தால் நம் வாழ்க்கையிலே அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களில் முதன்மையானது அஸ்ஸப்ர், பொறுமை. இரண்டாவதாக அஷ்ஷுக்குர் என்ன? நன்றி செலுத்துதல். மூன்றாவதாக நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு அர்ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லுதல். அர்ருஜூ திரும்பி செல்லுதல். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகின்ற அல் ஃபிரார் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வேகமாக விரைந்து செல்லுதல். அதே போன்று அல் முஸாரஅ இலல் கைராத், அல் முஸாரஅ இலல் மக்ஃபிரா, நன்மைகளின்பால் முந்தி செல்லுதல், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுதல் என்ற வார்த்தைகள், அல் முஸாபகா இலல் மக்ஃபிரா, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின்பால் விரைந்து வேகமாக செல்லுதல், இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். வஸாரிஉ, அதே மாதிரி சாபிகு, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், இந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லுதல் என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய பிரதான வழியாகத்தான் நாம் அல் இஸ்திக்ஃபார் செய்வது, அதே போன்று அத்தௌபா அந்நஸூஹ், தௌபாவை சரியான முறையில் செய்வது, அத்தௌபா சாதிகா, உண்மையாக தௌபா செய்வது. தௌபா என்ற அந்த பதம், வார்த்தை, அந்த சொல் நாம் நினைப்பதை போன்று வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட பதம் அல்ல. தௌபா என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. தௌபா என்பது வார்த்தை அல்ல, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை தௌபாவுடைய வாழ்க்கை. அந்த தௌபாவுடைய வாழ்க்கை தான் அல்லாஹ்விடம் அவனை கொண்டு போய் சேர்க்கும். நாம் அல்லாஹ்விடம் செல்கின்றோம், எல்லோரும் அல்லாஹ்வை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் அவன் திருப்தி அடைகின்ற விதத்தில் செல்கின்ற பாதை தௌபாவுடைய பாதை. நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் செல்கின்ற பாதை தௌபாவுடைய பாதையா அல்லது அல்லாஹ்வை வெறுக்க செய்கின்ற, அல்லாஹ்வினுடைய அதிருப்தியை பெறக்கூடிய பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? வெறுமனே கையை உயர்த்தி யா அல்லாஹ் எனது குற்றங்குறைகளை, தவறுகளை, பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அல்லது வருடத்தில் ஒரு முறை அல்லது வாரத்தில் மாசத்தில் ஏதோ எப்படியோ கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் என்னுடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடு, என்னுடைய தவறுகளை மன்னித்து விடு, நான் வெளிப்படையாக செய்தது, மறைமுகமாக செய்தது, இப்படி இந்த பாவங்களை பட்டியலிட்டு நாம் அல்லாஹ்விடம் வருந்துவது மட்டுமா தௌபா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையால் தௌபாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமா?
கேட்பது அது தௌபாவுடைய ஒரு வகை, வாழ்வதுதான் முழுமையான தௌபா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீடுகள் நிறைந்த இடத்திலே ஒரு வீட்டினுடைய கதவு திறக்கப்படுகிறது. அதிலிருந்து ஒரு சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை வெளியே ஓடி வருகிறது. இப்ப அந்த தாய், குழந்தையினுடைய தாய் அந்த பிள்ளையை பிடிக்கிறாள். அந்த பிள்ளை தாயினுடைய முகத்தில் அடிச்சு போட்டு தாயை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுது? ஓடி செல்கிறது. தாய் கீழே விழுந்து அவளுக்கு எழும்ப முடியாது, நடக்க முடியாது. இப்ப அந்த பிள்ளைய பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி பிள்ளை ஓட 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 அந்த தாயும் பின்னாலேயே போறாள். அந்த தாயும் பின்னாலேயே போறாள். அந்த பிள்ளை என்ன செய்யுது? வேகமாக ஓடுது. அந்த பிள்ளைக்கு எங்க போறன்னு தெரியாது, வேகமா ஓடுது. தாயும் அந்த பிள்ளைய துரத்திக்கிட்டே போறாள், பின்னால போய்கொண்டே இருக்கிறாள். இப்ப ஒரு கட்டத்துல தாய்க்கு முடியாது, இதுக்கு மேல என்னால் நடக்க முடியாது, போக முடியாது, பிள்ளை எங்க போகுதுன்னு தெரியாது. இப்ப அந்த தாய் வருத்தத்தோடு மன கஷ்டத்தோடு திரும்பி வருகிறாள். திரும்பி வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளுக்கு உட்காந்துட்டார். இப்ப இந்த பிள்ளை தாயை வச்சு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த சின்ன பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பிள்ளை அழுகுது, உதவி தேடுது, மக்கள்கிட்ட கேட்குது, யாரும் ஒண்ணும் பாக்குறாங்க இல்ல. இப்ப ஒரு தூரம் அளவு போய்விட்டது. திரும்பி பார்த்தா தாய் இல்லை. இப்ப அந்த பிள்ளை யோசிக்குது அந்த இடத்துல நின்று, இப்ப நான் இதுக்கு அடுத்து நான் சென்றால் எனக்கு பாதுகாப்பு தருவது யார்? நான் இப்ப இருக்கிற இடத்துக்கு அங்கால போனா எனக்கு பாதுகாப்பு தரது யார்? என்னுடைய வீட்டை விட எனக்கு பாதுகாப்பு எது? என்னுடைய தாயை விட எனக்கு பாதுகாப்பு தரது யார்? எல்லாத்தையும் யோசிக்குது அந்த புள்ள. ஒரு தூரம் போய்க்க போறது. திரும்ப அந்த புள்ள வருது. என்ன செய்யுது அந்த புள்ள? அது ஒரு பயத்தோடையும் கலக்கத்தோடையும் திடுக்கத்தோடையும் உடைஞ்ச மனசோடையும், என்ன தாயை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு என்னுடைய பாதுகாப்பு இல்லாம, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம என்னுடைய தாய் எல்லாரையும் நான் விட்டுட்டு நான் இந்த அளவு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை உணர்ந்து திரும்பி வார நேரம் தாய் வந்து வீட்டை மூடிட்டு உள்ளே இருந்துட்டாங்க. வந்து பார்த்தா வீடு கதவு மூடி இருக்குது. இப்ப இந்த பிள்ளை அப்படியே அந்த கதவுக்கு முன்னாடி மண்ணில் படுத்து உறங்குது. மண்ணில் படுத்து உறங்குது. இப்ப தாயோட மனசு கேட்குமா? தாயோட மனசு கேட்குமா? கேட்காது. பிள்ளை மூடி வச்சாலும் அந்த பிள்ளை வந்து இதுக்கு பிறகு போகக்கூடாது, இந்த பிள்ளை இதுக்கு பிறகு போகக்கூடாது, இந்த மூடி வச்சுட்டு உள்ளுக்குள்ள யாரை பத்தி யோசனை? பிள்ளை வந்துருமா வந்துருமா வந்துருமா. ஏன்னா நடக்க முடியாது, ஓட முடியாது, யார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்ப யோசிச்சுட்டே இருந்த தாய் திடீர்னு வந்து பார்த்தா புள்ள மணல்ல அப்படியே படுத்து கிடக்குது, கீழே மணல்ல படுத்து கிடக்கு. இப்ப அந்த தாய் என்ன செய்வாள்? என்ன செய்வாள்? கதவை திறந்து பார்த்த தாய் அப்படியே கண்ணீர் வருது அந்த தாய்க்கு. அழுகிறாள், தேம்பி தேம்பி அழுகிறாள். அந்த புள்ளைய எடுத்து முத்தமுறாள், கொஞ்சுகிறாள், எடுத்து கொண்டு போய் அழகா படுக்க வைக்கிறாள். கொசு வைக்காம எதுவுமே கடித்து விடாமல் அந்த பிள்ளையை பார்த்து கொள்றாள். அப்ப இந்த தாய் தனக்கு தன்னுடைய பேச்சை கேட்காம, தன்னுடைய சொல் பேச்சு கேட்காம, தன்னுடைய முகத்துல அடிச்சுட்டு தன்னோட காலால உதஞ்சிட்டு இவ்வளவு தூரம் ஓடி, அதுவும் அவளை தாய் இயலாத வருத்தமுற்ற அந்த தாயை, நோயுற்ற அந்த தாயை அப்படியே பின்னால ஓட வச்சு இவ்வளவு சிரமப்படுத்திக்க பிறகும் தன் பக்கம் வந்த உடனே அந்த தாய் என்ன செய்யறாள்? கட்டி அணைச்சு முத்தமிட்டு, நான் எவ்வளவு உனக்கு சொல்றேன், என்னை விட்டு போகாத, நீ வெளியே போகாத, உனக்கு என்ன தவிர பாதுகாப்பு இல்லை, இந்த வீட்டை தவிர உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அந்த பிள்ளைக்கு தாய் சொல்றாள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாயை விட அல்லாஹ் ஒரு அடியான் தன் பக்கம் வருவதை என்ன செய்யறான்? விரும்புகிறான். இதை இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மதாரிஜுஸ் ஸாலிகீன் என்ற நூல்ல இப்படியே இதை அழகா விளங்கப்படுத்திட்டு வராங்க. இப்படி சில அறிஞர்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த ஓமானங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லுவார்கள் என்று இமாம் இப்னு கைம் சொல்கிறார்கள். அப்ப இந்த தாய், அதாவது இது ஒரு தாயுடைய அந்த அன்புக்கு ஓமானமே தவிர அல்லாஹ் இதை விட அன்பாளனாக இருக்கிறான். அப்ப நீ எங்கு சென்று விட்டாலும், எந்த அளவு பாவம் செய்து விட்டாலும், எந்த தூரத்துக்கு சென்று விட்டாலும் அல்லாஹ் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அடியான் என்ன விட்டுட்டு எங்க போறான்? என்கிட்ட வராம இவன் எங்க போறான்? எங்கேயாவது ஒரு கட்டத்துல நீ என்கிட்ட வரத்தான் போகிறாய், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ என் பக்கம் மீளுவாய் 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 என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். என்னோட பக்கம் நீ உன்னுடைய கையை உயர்த்த வேண்டும். உனது பாவக்கரைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் மன்னிக்க தயார். ஏனென்றால்
அல்லாஹ் அவனை தவிர ஒதுங்குமிடம் தங்குமிடம் யாருக்கும் கிடையாது. அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ, ஒரு நிற்கதியான நிலையில் எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள், யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்று சொல்கின்ற பொழுது ஒரு இறை மறுப்பாளன் கூட யாரை அழைப்பான்? ரப்பே, படைத்து பரிபாலிப்பவனே. அவன் அறியாமல் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தின் ஆழம் அடிநெஞ்சு சொல்லும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் உதவி செய்வான் என்ற அந்த அடிமனசு ஆழ்மனசு எப்பொழுதும் அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நாம் எவ்வளவு தூரம் சென்று விட்டாலும் சென்ற பாதை தவறு என்றால் உடனே திரும்பி விட வேண்டும். இவ்வளவு சென்று விட்டேன் போய்விட்டேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. ஒரு அடிப்படையான அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது மீண்டு வருவது என்பது உலக மக்களோடு வைத்து நீங்கள் ஒப்பிடக்கூடாது. உலக மக்கள் நீங்க 1000 தவறு செய்தால் 1000 குற்றம் குறைகள் செய்தால் நான் எப்படி அவற்றை போறது, அவரை முகத்தை எப்படி நான் பார்க்கிறது, அவற்றை எப்படி நான் அந்த உதவியை கேட்கிறது நம்ம யோசிப்போம். இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கிடையாது. நீ என்ன செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது எங்களை ஏமாற்றி விடக்கூடாது. அந்த மேலெண்ணம், அந்த ரஜா எங்களை ஏமாற்றி விடக்கூடாது. ஹவுஃப், அல்லாஹ்வுடைய தண்டனையின் மீதான பயம் இருக்க வேண்டும், அவருடைய அன்பின் மீதான ஆதரவு ரஜா இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் கலந்த வாழ்க்கை தான் தௌபாவுடைய வாழ்க்கை. எனவே இந்த தௌபாவுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கின்ற, அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருகின்ற பாதையாக இருக்க வேண்டும். இது நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, நபிமார்களை நம்பிய நல்லோர்களுடைய மன்ஹஜ், வழிமுறை இந்த தௌபாவுடைய வாழ்க்கை. நாம் எப்படி இந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம். அது பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதையா, நான் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதையா பிழையான பாதையா என்பதை நாம் இனம் காண வேண்டும். எப்படி என்றால், நன்மை இன்பத்துக்குரியதாகவும் பாவம் வெறுப்புக்குரியதாகவும் இருந்தால் நாம் செல்கின்ற பாதை நல்ல பாதை. நன்மை செய்கின்ற பொழுது பலவீனம், சோம்பரித்தனம், வெறுப்பு, மனக்கஷ்டம், மனக்குழப்பம் ஏற்பட்டு தீமை செய்கின்ற பொழுது நல்ல சந்தோஷமும் மன நிம்மதியும், போலியான மன நிம்மதி, நாம நினைத்துக் கொள்கின்ற மன நிம்மதியும் கிடைத்தால் நாம் செல்கின்ற பாதை தௌபாவுடைய பாதை அல்ல. நடுநிசையிலே எழுந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் வடித்து பிரார்த்திப்பதில் இன்பம் தருகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வோடு நான் பேசுகின்றேன் என்ற உணர்வு வருகிறது. அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகின்ற பொழுது அந்த அல்லாஹ் என்னுடைய ஓதலை ரசித்து கேட்கின்றான் என்ற உணர்வு வருகிறது. சஜிதாவிலே அல்லாஹ்வை அழைத்து உன்னை தவிர வேறு ரப்பு இல்லையா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கெஞ்சி கதறி கேட்பதில் நிம்மதி தருகிறது. குறித்த நேரங்களில் அல்லாஹ்வை தொழுவதில் இன்பம் தருகிறது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்ற அந்த மனோநிலை வருகிறது. பிற மனிதர்களுக்கு உதவி செய்வதில், கஷ்டங்களை தீர்த்து வைப்பதில், தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதில், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த முராகபாவுடைய உணர்வில் இன்பம் தருகிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும், நாம் தௌபாவுடைய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுன் முயஸ்ஸர் லிமா குலிக லஹ், ஒவ்வொருவரும் தான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு அது இலேசாக ஆக்கி கொடுக்கப்படும். அப்ப நன்மை இலேசாக தெரிகிறது, இன்பமாக தெரிகிறது என்று சொன்னால் நாம் தௌபாவுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ஷைத்தான் அல்லாஹ்விடம் ஒரு சபதம் இடுகிறான். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. ரப்பே, மனிதர்களுக்கு முன்னால் லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால வருவேன், ஒமின் கல்ஃபிஹிம், பின்னால வருவேன், வலப்பக்கம் வருவேன், இடப்பக்கம் வருவேன்,
வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வலா தஜித் அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களுடைய அதிகமானவர்களை நன்றி செலுத்தக்கூடியவராக நீ பெற மாட்டாய். அப்ப ஷுக்குர், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதிகமானவர்களை நீ பெறமாட்டாய் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சபதம் இடுறான். அதனாலதான் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கலீலும் மின் இபாதிய ஷுக்குர், இந்த அடியார்களை சொற்பமானவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்கள். அப்ப சபுரையும் ஷுக்குரையும் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் அந்த ஷுக்குருடைய பாதையிலே சரியாக பயணித்து அவன் தௌபாவை அடைந்து கொள்கின்ற, அந்த தௌபாவுடைய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது அதை தொடர்ச்சியாக அல்லாஹ்வை நோக்கி செல்கின்ற பயணமாக ஆக்குகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வின் பால் மீண்டு செல்வான். அல்லாஹ் அவனை கொண்டு திருப்தி அடைகின்ற நிலை. அல்லாஹ் என்ன சொல்வான்? யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي يا أيتها النفس المطمئنة. அமைதி பெற்ற ஆன்மாவே, எதில் அமைதி பெற்றது? நன்மையில் அமைதி பெற்றது, இறை விசுவாசத்தில் அமைதி பெற்றது, அல்லாஹ்வினுடைய அமல்களில் செய்வதில் அமைதி பெற்றது, அல்லாஹ்வினுடைய அன்பால் அல்லாஹ்வினுடைய கருணையை கண்டு அமைதி பெற்றது, தக்வா, இஹ்லாஸ், சபுர், ஷுக்ரால் அமைதி பெற்றது, பிற மனிதர்களுக்கு உதவுவதில் அமைதி பெற்றது. இந்த முத்மஇன்னாவாக சென்றடைகின்ற உள்ளம் அது தௌபாவுடைய பாதையில் பயணித்தது, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு சென்ற உள்ளம். அல்லாஹ் என்ன சொல்வான்? இர்ஜிஇ இலா ரப்பிக் ராதியா, அல்லாஹ்வுடைய ரிதாவை, அதாவது அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ் அந்த நஃப்ஸை பொருந்தி கொண்ட நிலையில், அல்லாஹ்வை கொண்டு அந்த நஃப்ஸ் பொருந்திய நிலையில், ராதியத்தன் மர்தியா, சுப்ஹானல்லாஹ், நஃப்ஸ் ராதியா. அப்ப முத்மஇன்னா, ராதியா, மர்தியா. அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஃபதுகுலி ஃபீ இபாதி, அப்ப இந்த அடியார்களோடு பிரவேசிப்பாயாக, வதுகுலி ஜன்னதி, சுவர்க்கத்துக்குள் சென்று விடுவாயாக. அப்ப இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னா சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிறது. இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னா தான் தௌபாவுடைய பாதையில் பயணிக்கிறது. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய மன்ஹஜ், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கின்ற அந்த பாதை, தௌபாவுடைய பாதை என்பது நபிமார்களுடைய மன்ஹஜ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கலீலாக, நேசராக தேர்ந்தெடுக்கிறான். தியாகங்கள், அர்ப்பணங்கள், இழப்புகள் எல்லாவற்றுக்கும் பின்னால் அவர்களை அல்லாஹு தஆலா சோதித்து அவருடைய பொறுமையை பார்த்து, அவருடைய நன்றி செலுத்தும் பண்பை பார்த்து அவர் தௌபாவுடைய பாதையில் பயணிக்கிறாரா என்பதையும் அல்லாஹ் பரிசீலிக்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சூரத்து ஷுஆராவிலே சொல்கின்றான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை மறுமை நாளையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே. சுப்ஹானல்லாஹ். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாள்ல லா யன்ஃபஅ மாலுன், பொருளாதாரம் பயனளிக்காது, வலா பனூன், பிள்ளைகள் யாருமே பயனளிக்க மாட்டார்கள். நீங்க அதுக்காக வேண்டியது அந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எது? காசு, காசு, பணம், பிள்ளை, எந்த பிள்ளை நல்லா இருக்கணும், ஆனா எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாத்தினால், அந்த பொருளாதாரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தினால் அது வேறு விடயம். அது அடிப்படையில் தவறு கிடையாது, பயன்படுத்துவதை பொறுத்து மாறும். இப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்ற பிரார்த்தனை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கிட்டு இவங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களே, அல்லாஹ் என்ன சோதிச்சான்? நான் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில் நான் சித்தி அடைந்தேன். அந்த சித்தி அடைகின்ற அந்த பக்குவம் அது தௌபாவுடைய பாதை. எனவேதான் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த உணர்வு எனக்கு வர வேண்டும், எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், எனக்கு நாளை மறுமையில் அதை தந்துவிடியா அல்லாஹ். யௌம லா யன்ஃபஅ மாலுன் வலா பனூன், பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாருக்கும் பயனளிக்க மாட்டார்கள். நீங்கள் உங்களுக்கு, உங்களுடைய கபருக்கு, உங்களுடைய சிராத்துக்கு, உங்களுடைய மஹ்ஷருக்கு, உங்களுடைய மீசானுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள்.
يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. யார் அல்லாஹ்விடத்திலே சலீமான இதயத்தோடு வருகிறாரோ, இந்த சலீமான இதயம் அது தௌபாவுடைய பாதையிலே பயணித்த இதயம். சலீமான இதயம் என்றால் என்ன? சாந்தமான, அமைதியான, நிம்மதியான, மகிழ்ச்சி பெற்ற, அமைதி பெற்ற, நிம்மதி பெற்ற, உள்ள ஆரோக்கியத்தோடு வந்த சலீமான இதயம். அது எதுல இருக்குது? தக்வாவில இருக்குது, சபர்ல இருக்குது, ஷுக்குர்ல இருக்குது, இஹ்லாஸ்ல இருக்குது, முராகபாவில இருக்குது, இறையச்சம், இறை உணர்வுல இருக்கிறது, இறை சிந்தனை திக்ர்ல இருக்கிறது, பொறுமையில் இருக்கிறது, உல தூய்மையில் இருக்கிறது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வில் இருக்கிறது, கஷ்டங்கள் தியாகங்களை சகித்துக் கொள்கின்ற அந்த உணர்வில் இருக்கிறது, அல்லாஹ்வுக்காகத்தான் வாழுகின்றேன் என்ற அந்த உணர்வு. இந்த உணர்விலேதான் ஒரு இதயம் சலீமாக மாறும். பாவம் நிறைந்திருக்கின்ற இதயம், பாவங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்ற இதயம் கல்ப் சலீமாக இருக்காது. ஃபீ குலூபிஹிம் மரதுன், அல்லாஹ் சொல்றான் அந்த இதயங்களில் நோய் இருக்கிறது. அல்லாஹ் சில இடங்களில் சொல்கிறான் சும்மா கஸத் குலூபுக்கும், அவர்களுடைய இதயங்கள் கல்லாகிவிட்டது. ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, கல்லை விட கடினமானது என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ, கற்களில் சில கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் மலையில் இருந்து கீழே விழுகிறது. ஒரு மலையில இருந்து கல் உருண்டு வருதுண்டா நம்ம என்ன யோசிப்போம்? சரி, அது மலையில இருந்து காத்தடிக்கு கீழே வருதுண்டு. ஆனா அல்லாஹ் சொல்றான் கற்களில் சில கற்கள் وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கீழே விழுகிறது. அப்ப எனவே இந்த அந்நஃப்சுல் முத்மஇன்னா, அதே போன்று அல் கல்புஸ் சலீம், ஆரோக்கியமான அமைதி பெற்ற அந்த இதயம், அதே போன்று அமைதி பெற்ற அந்த ஆன்மா நஃப்ஸ், இந்த நஃப்சும் இந்த கல்பும் நாம் பெற்றிருந்தால் அது தௌபாவுடைய பாதை. அதுதான் நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கின்ற பாதை. எனவேதான் இது நபிமார்களுடைய பாதை என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு அழகாக குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கிறார். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا, எங்களுடைய ரப்பே, ظلمنا أنفسنا, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். இது உலகத்துக்கு வந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் அந்த மீண்டு செல்கின்ற தௌபாவுடைய பாதை எடுத்துக் கொள்கிறார். பாவம் செய்தால் மட்டும்தான் தௌபா நினைத்து விடக்கூடாது. தௌபா என்பது ஒரு பாதை, ஒரு வாழ்க்கை என்று சொல்கின்றேன். தௌபா செய்வது என்பது ஃபர்த், கட்டாய கடமை என்று சொல்வார்கள் அறிஞர்கள். நாம் நினைக்க கூடாது பாவம் செய்தால் தான் தௌபா என்று. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்பட்ட பின்புதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்புறான். அவங்க கேட்ட பிரார்த்தனை இந்த உலகத்தில் கேட்டதல்ல, அங்கே கேட்டு விட்டார்கள். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதம் அல்லாஹ்விடம் இருந்து சில வார்த்தைகளை பெற்றார், அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதுக்கு பிறகுதான் குல் நஹ்பிது, அல்லாஹ் இங்க இறக்குறான். அது நிறைய விளக்கத்துக்கு யோசனம். அப்ப எனவே இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வந்த முதல் மனிதர், அப்பொழுதே அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார். ரப்பனா ظلمنا أنفسنا, ரப்பே, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا, மன்னிக்கணும் யா அல்லாஹ். மன்னிக்கிறது மட்டுமல்ல, இரக்கம் காட்ட வேண்டும் யா அல்லாஹ். وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا, நீ மன்னித்து இரக்கம் காட்டவில்லை என்றால் لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ, நாங்கள் ஹஸ்ரா, நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அப்ப பாருங்க, அத்தௌபா என்பது, இந்த வாழ்க்கை என்பது, இது மன்ஹஜுல் அம்பியா ஸாலிஹீன், நபிமார்களுடைய மன்ஹஜ், சாலிஹீன்களுடைய மன்ஹஜ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இவர்களுடைய பண்பை சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வாப், அவ்வாப் என்றால் என்ன? அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் ஸாயிஹூனர் ராகிஊனஸ் சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹி வபஷ்ஷிரில் முஃமினீன். முஃமின்களுடைய பாதை, நபிமார்களுடைய மன்ஹஜ் தௌபா. தௌபாவுடைய வாழ்க்கை நபிமார்களுடையது. அதுல முதன்மையான தௌபா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஆங்காங்கே இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் கையெழுத்து அந்த கேட்கிற அந்த மனோநிலையில் இருந்து தௌபாவை வாழ்க்கையாக பார்க்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வின் பக்கம் தனது தேவைகளை கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். குர்ஆன்ல நீங்க எந்த இடத்தை பாருங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசியிலே நின்று வணங்குகின்ற, அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் கை உயர்த்தி அல்லாஹ்வை அழைக்கின்ற பல இடங்கள். யா அய்யுஹல் முஸம்மில், அல்லாஹ் சொல்றான் குமில் லைல இல்லா கலீலா, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். தௌபாவுடைய பாதை. எனவே நீங்கள் ஆரம்பமே உங்களுடைய வாழ்க்கை நீங்க தவறு செய்து விட்டு தவறு செய்யவில்லை என்பது அல்ல, நீங்கள் பயணிக்கின்ற பாதை தௌபாவுடைய பாதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅخر, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், புகாரியுடைய அறிவிப்பு, அல்லாஹ்வோட முன் பாவத்தை மன்னிச்சிட்டான், பின் பாவத்தை மன்னிச்சிட்டான். அப்படி இருந்தும் அவங்க அமல் செஞ்சாங்க. ஏன் அமல் செஞ்சாங்க? அஃபலாகுன அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ளடியானாக ஆக வேண்டும். அப்ப இப்படி மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி 70 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 100 மர்ரா. நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், தௌபா ரெண்டும் செய்கிறேன் 70 விடுத்து. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, இஸ்திக்ஃபாரும் செய்கிறேன், தௌபாவும் செய்கிறேன். இன்னொரு ரிவாயத்தில் 100 விடுத்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்து விட்டு தான் தௌபா செய்தார்களா? இல்லை, தௌபாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை படித்து கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு, சாலிஹீன்களுக்கு. அப்ப எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இந்த தௌபாவுடைய வாழ்க்கை என்பது இது மன்ஹஜுல் அம்பியா, மன்ஹஜுர் ருசுல், மன்ஹஜுல் சாலிஹீன், மன்ஹஜுஸ் ஸஹாபா. அப்ப எனவே இந்த தௌபாவுடைய வாழ்க்கை இது நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, சாலிஹீன்களுடைய வாழ்க்கை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் அதிகமாக நான் இஸ்திக்பார் செய்கிறேன். எனவே என்னுடைய உம்மத் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபையில இருந்தாங்கன்னு சொன்னா அதிகமாக ரப்பிக்ஃபிர்லி வ துப் அலை இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் வ துப் அலை எனக்கு தௌபாவை தந்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து விடு, யா அல்லாஹ் நீ தவ்வாபாக இருக்கிறாய், குற்றம் குறைகளை பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, தவறுகள் அனைத்தையும் நீ மன்னிக்க கூடியவனாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த இடத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதேதான் அல்லாஹ் சொல்கின்றான், التائبون العابدون الحامدون السائحون الراكعون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. அல்லாஹ் சொல்கின்றான், அத்தாயிபூன் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தாயிபூன் அல் ஆபிதூன் இரண்டாவது அவர்கள் வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஹாமிதூன் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாயிஹூன் அர்ராகிஊன் அஸ்ஸாஜிதூன் அல் ஆமிரூன் அப்படியே அல்லாஹ் சொல்லிக் கொள்வார். ருகூல இருப்பார்கள், சுஜூதில் இருப்பார்கள், நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய வரையறைகளை பேணிக் கொள்வார்கள். இது இந்த தௌபா என்று அல்லாஹ் ஆரம்பிச்சு அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரில் முஃமினீன் இந்த மூமின்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அப்ப தௌபாவுடைய வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்கள் அல்லாஹ் அதுக்கு முந்தின வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. இன்னல்லாஹ அஷ்தரா அல்லாஹ் வாங்கி கொண்டான், மினல் முஃமினீன் மூமின்களிடமிருந்து, அன்ஃபுஸஹும் அவருடைய ஆன்மாவை அல்லாஹ் வாங்கி கொண்டான்.
நாம் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்ட ஆன்மாவை ஷைத்தானிடம் மீள கொடுப்பது என்பது அது தௌபாவுடைய பாதையா, தௌபாவுடைய வாழ்க்கையா, ஷைத்தானுடைய வாழ்க்கையா? ஷைத்தானை திருப்திப்படுத்துகின்ற வாழ்க்கையா? அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இன்னல்லாஹ அஷ்தரா, அல்லாஹ் வாங்கி கொண்டான், மினல் முஃமினீன் முஃமின்களிடம் இருந்து, அன்ஃபுஸஹும் அவருடைய நஃப்ஸை அல்லாஹ் வாங்கி கொண்டான், ஆன்மாக்களை அல்லாஹ் வாங்கி கொண்டான். எப்படி அந்த நஃப்ஸ் மாறணும்? அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவாக மாற வேண்டிய நஃப்ஸ் அல் அம்மாரா பிஸ்ஸூ, கெடுதியின் பக்கம் தூண்டக்கூடிய நஃப்ஸாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் வாங்கிவிட்டான். வஅம்வாலஹுமுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வாங்கிவிட்டான். எதற்கு பகரமாக? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் வாங்கிவிட்டான். நம்ம சொர்க்கத்தை தாயா அல்லாஹ் என்றால் எங்களோட நஃப்ஸையும் எங்களோட பொருளையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அத்தாயிபூன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார்கள், அல் ஆபிதூன், அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல் ஹாமிதூன், அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப எனவே நாம் தௌபாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா, இது யாருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு சென்று கொண்டிருக்கிறோமா, அல்லாஹ்வை விட்டு ஷைத்தானை திருப்திப்படுத்துகின்ற பாதையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த தௌபா அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது என்பதை நாம் இன்னொரு கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், தௌபா என்பது விபச்சாரம் செய்தவர்கள், திருடியவர்கள், அதே போன்று இன்ன பிற தீய கர்மங்கள், பாவங்கள், குற்றம் குறைகள் தொழாதவன், அது மாதிரி மதுபானத்தை எப்பயும் குடிச்சு கொண்டிருக்கிறவர், அதே போன்று வேற என்னென்ன தவறுகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்யறவங்களுக்கு தான் தௌபா என்று நினைத்தால் அதற்கு ஒரு தௌபா நாம் செய்ய வேண்டும். அவங்களுக்கு மட்டும்தான் தௌபா என்று நீங்க அப்படி நினைச்சீங்க என்றால் இமாம்கள் சொல்லுவார்கள், அந்த எண்ணத்துக்கு நீ முதலாவது தௌபா செய்து விட்டு இரண்டாவது தௌபா செய்ய வேண்டும். ஒரு மனிதர் காலையில நல்லா குளிச்சுட்டு, நல்ல துப்பரவா, நல்ல வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சு, நல்ல கோட்டெல்லாம் போட்டு, அப்படியே ஏசி அந்த இதுல வழியாலே வாராரு, ஃபுல்லா ஏசி, அவர் வீடுக்குள்ள காருக்குள்ள வந்து உட்கார்றாரு, ஏசி, தூசி வாரதுக்கு எந்த வழியும் இல்லை, ஏசி வந்து கொண்டிருக்கிறது. திரும்ப அவர் ஆபீஸுக்கு போறார். ஆபீஸுக்கு போய் இறங்கி ஆபீஸ் முழுக்க அவர் இருக்கிற 10 மணித்தியால ஃபுல் ஏசி, எந்த தூசி மேல போறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, முழுக்க ஏசி தான், எந்த ஒரு தூசியோ புழுதியோ எதுவுமே கிடையாது. வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், நைட் வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப திரும்ப வீட்டுக்கு அப்படியே வாரார். எந்த ஒரு இடத்திலையும் அவருக்கு வேக்கிறதுக்கோ அல்லது தூசி படுறதுக்கோ புழுதி படுறதுக்கோ எந்த ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை. வீட்டுக்கு வரார், வீட்டுக்கு வந்து சட்டையை கழட்டி போட்டு மேலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, உத்தையாகி தூசியாகி குளிக்க போறேன். இப்ப எங்க தூசி பட்டது தெரியாது, எந்த இடத்துல அவருக்கு புழுதிப்பட்டு தெரியாது, எந்த இடத்துல வேர்த்தது தெரியாது. இது போன்றுதான் மனிதன். பாவம் எப்படி அவனுக்கு, அவன் பாவத்தை செய்தானோ செய்யவில்லையோ, அவன் பாவத்துக்கு மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறான். அவனை அறியாமல் அவன் பாவம் செய்வான், ஆனால் அவன் தெரிய மாட்டான், அவனுக்கு தெரியாது. ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும், நான் என்ன இதுக்குள்ளதான் இருக்கிறேன், இவ்வாறு செய்யறேன், நான் என்ன தௌபா செய்யணுமா, நான் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு யோசிக்கிற வைக்கிறது ஷைத்தான் அல்ல உரு. அல்லாஹ் என்ன சொல்றான், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். துனியாவையும் அல்லாஹ் அப்படி சொல்றான். அப்ப எனவே நாம் நினைக்க கூடாது, நாம் எப்பொழுதும் இந்த எண்ணம் என்கிட்ட வந்துடக்கூடாது, நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செய்கின்ற அடியான் என்ற எண்ணம் இருந்தால் தான் அவன் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ்வான். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவன் தௌபாவோடு வாழ்வான் என்று சொன்னால், அவன் நன்மை செய்தாலும் அவன் அந்த நன்மையில் அவன் அந்த பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வை அவன் அறிந்து கொள்வான். இன்று நிறைய மனிதர்கள் பாவம் செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, தொழுது முடித்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். தொழுது பாவமா? தொழுது பாவமா? நீங்க பாவம் செய்தால் தௌபா செய்யுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ், நீங்க நன்மை செஞ்சால் இஸ்திக்பார் செய்யுங்க என்றால், பாவிகளுக்கு மட்டுமல்ல தௌபாவுடைய வாழ்க்கை, மூமின்களுக்கும் தௌபாவுடைய வாழ்க்கை, தொழுகையாளிக்கும் தௌபாவுடைய வாழ்க்கை.
ஜகாத் கொடுக்கிறவனுக்கும் தௌபாவுடைய வாழ்க்கை, திக்ரோடு இருப்பவனுக்கும் தௌபாவுடைய வாழ்க்கை, குர்ஆனோடு இருக்கின்றவனுக்கும் தௌபாவுடைய வாழ்க்கை, நல்லடியான் என்று சொல்லுகின்ற நிலையில் இருந்தாலும் தௌபாவுடைய வாழ்க்கை. தௌபாவுடைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று ஒருவன் சென்று விட்டால் அவன் மிகப்பெரிய பாவத்தை நோக்கி செல்கிறான். அவன் தௌபா செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் பல தௌபாக்கள் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களிடத்தில் பாவம் எப்படி ஒட்டிக்கொள்ளும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் மனிதன் சிந்தனையால், செயல்களால், பார்க்கின்ற பார்வைகளால், எண்ணங்களால் பிற மனிதர்களுக்கு சில பொழுது எந்த பாவம் செய்யாத ஒருவன் அவனால் பல மனிதர்கள் சிரமத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். நீங்க உங்களோட ஹக்க எடுக்கிறது தப்பு கிடையாது. உங்களோட ஹக்க நீங்க எடுக்கிறது உங்களோட உரிமை. ஆனால் நீங்க எடுப்பதனால் பிறர் பாதிக்கப்படுவார் என்றால் உரிமை எடுப்பதும் தவறுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை நோக்கி செல்கின்றோமா, அந்த தௌபாவுடைய பாதையில் பயணிக்கிறோமா என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல தௌபா, பாவம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல இஸ்திக்ஃபார். மூமினாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தௌபா செய்து கொண்டிருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்க வேண்டும். பாவங்களை பொறுத்து அவன் கேட்கின்ற விதம் வித்தியாசப்படலாம், ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தௌபாவுடைய வாழ்க்கையில் அவன் இருக்க வேண்டும். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அல்லாஹ் தக்வா உள்ள மனிதர்களை பத்தி விளக்கம் சொல்லி கொண்டு வார நேரம் சூரா ஆல் இம்ரான்ல அந்த இறையச்சம் உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை அது தௌபாவுடைய வாழ்க்கை. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, அவர்கள் ஏதாவது ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்குத்தான் அநியாயம் செய்து விட்டால். பாவம் என்பது தனக்குத்தான் நாம் செய்து கொள்கின்ற அநியாயம். பாவம் என்பது என்ன? நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அதனுடைய இன்பம் அந்த இடத்தில் இருந்து அந்த குறித்த இடத்தில் கிடைக்கும், ஆனால் அதனுடைய தண்டனை எஞ்சி இருக்கும். நன்மை செய்தால் கொஞ்சம், ஒரு அந்நிய பெண் போறா, அவளை பார்க்கறதுல இருந்து தவிர்ந்து கொள்வது கொஞ்சம் பொறுமை, மனசை கஷ்டப்படுத்திக் கொள்ளலாம். அந்த நேரத்துல கொஞ்சம் மனசு வலிக்கும், கஷ்டமாயிருக்கும், ஆனால் அதனுடைய சவாப் நன்மை தொடர்ந்து இருக்கும். அந்த கஷ்டம் போயிடும் உடனே. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு, அந்த டைம்ல உங்களை கட்டுப்படுத்திக் கொள்றீங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஆனால் நீங்க பொறுத்து கொண்டீர்கள், அதனுடைய சவாப் எஞ்சி இருக்கும். பாவம் அப்படி அல்ல. அடைஞ்சா இது போன்று வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தான் அநியாயம் செய்து விட்டால் ذكرுல்லாஹ், திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைப்படுத்துவார்கள். திக்ர் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று கையால், அதே போன்று நாம் அல்லாஹ்வை ஏதோ ஒரு சில வார்த்தைகளால் துதிப்பதல்ல. திக்ர் என்பது இதயத்தின் அதிர்வு, அது வாயால் வார வார்த்தை அல்ல. திக்ர் என்பது என்ன? வார்த்தைகள் அல்ல, நாவினால் சொல்கின்ற வார்த்தை அல்ல, அது இதயத்தினுடைய உள்ளத்தினுடைய அதிர்வு. அப்படியே ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், பாவத்தை செய்து விட்டால், மானக்கேடான அசிங்கமான செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டு விட்டால் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை ஞாபகம் கூர்ந்து ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொள்வார்கள். அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிருذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க அல்லாஹ்வின் பக்கம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வின் பால் மீண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் எதேச்சையாக பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இஸ்திக்பார் செய்து விட வேண்டும், தௌபா செய்து விட வேண்டும். அது வார்த்தையால் அந்த இடத்திலே நாம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும், மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படி வாழ்பவர்கள், தக்வா உள்ள மனிதர்கள், இவர்கள் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களே என்னை விட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஃபைன தذهبون, நீங்கள் என்னை விட்டு, இந்த தௌபாவுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மனிதர்களில் சில மனிதர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வின் மீது இணை வைத்தவர்கள் அவர்கள், அதே போன்று கொலை செய்தவர்கள் அவர்கள், அதே போன்று விபச்சாரம் செய்தவர்கள், இவ்வளவு பாவத்தையும் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க அழைக்கிற அழைப்பு சரியானது, நீங்க சொல்ற விஷயம் உங்களோட இஸ்லாமும் சரியானது, எல்லாமே சரியா சொல்றீங்க, நல்ல அழகா இருக்குது. புகார்ல வரக்கூடிய செய்தி, அழகா இருக்குது, நல்ல விஷயத்தான் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரே பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா, நாங்க இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், விபச்சாரம் செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறோம், கொலை செய்திருக்கிறோம், இவ்வளவு பாவத்தை நாங்க செய்திருக்கிறோம், எங்களுக்கு இதுக்கு கஃபாரா என்ன, இதுக்கு நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு ஏதாவது குற்றப்பரிகாரம் இருக்கிற, இதை விட நாங்க அதாவது உலகத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களில் பெரும் பாவங்களை முதன்மையானதை நாங்க செஞ்சிட்டோம், எங்களுக்கு மன்னிப்பு இருக்குதா? இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், وَالَّذِينَ لَا يَدْعُونَ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ وَلَا يَقْتُلُونَ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ وَلَا يَزْنُونَ وَمَن يَفْعَلْ ذَلِكَ يَلْقَ أَثَامًا. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். வல்லதீன இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று அல்லாஹ் ஆரம்பித்து அப்படியே வாரான். கடைசில அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன லா யதுஊன மா அல்லாஹ் இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உரிமையின்றி எந்த ஒரு ஆன்மாவை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமன் யஃஅல் ذلك يلقى أثاما, யார் இந்த பாவங்களை செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு பாவம் வழங்கப்படும். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி தொடர்ச்சியாக அல்லாஹ் எப்படி சொல்லிட்டு வராண்டால், يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات. سبحان الله. அப்ப யார் இந்த பாவங்களை செய்வார்களோ யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமா வ யக்லுது ஃபீஹி முஹானா, அவர்களுக்கு பாவங்கள் இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்கப்படும், அதாப் இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்கப்படும். வ யக்லுது ஃபீஹி முஹானா, அந்த இழிவான வாழ்க்கையில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். யாரு அல்லாஹ் அவர்களை அடைச்சி கொலை செஞ்சு விபச்சாரம் செஞ்சா, இப்படியான நிலையில் அல்லாஹ்வை சந்திச்சா அல்லாஹ் என்ன சொல்றான், யுதாஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யக்லுது ஃபீஹி முஹானா, பாவம் தண்டனை இரட்டிப்பாக ஆக்கி கொடுக்கப்படும், நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இல்லா மன் தாப், யார் தௌபா செய்கிறாரோ, அந்த தௌபாவுடைய வாழ்க்கை யார் வாழுகிறாரோ, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா, இவர்களுக்கு அல்ல. இல்லா மன் தாப், தௌபாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து, وآمن, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு, وعمل صالحا, நல்ல அமல்கள் செய்து. அப்ப இது தௌபா என்ற அந்த மீளுதல் என்பதை கொண்டு ஈமானும் சாலிஹான அமலையும் அல்லாஹ் இணைத்து சொல்லி போட்டு சொல்றான், அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் فأولئك يبدل الله سيئاتهم حسنات. سبحان الله. அல்லாஹ்வுடைய அற்புதமான வாசகம் ஒன்று அல்லாஹ் சொல்கின்றான், இவர்களுடைய பாவங்களை நாம் நன்மைகளாக மாற்றி விடுவோம். சுப்ஹானல்லாஹ். பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லல. அப்ப எவ்வளவு பாவம் செய்து விட்டு அந்த பாவ கரைகளோடு ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி தௌபா செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தௌபா செய்து விட்டு அதே வாழ்க்கையில் அவன் தொடர்ந்தால் அந்த பாவங்களை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுவான். யுபத்திருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யுபத்திருல்லாஹ் சய்யிஆத்திஹிம் ஹஸனாத். ஏனென்றால் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நீங்க அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا. அப்ப எனவே ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவன் தௌபாவுடைய வாழ்க்கையை நோக்கி செல்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கின்ற பொழுது, அல்லாஹ் அவனுடைய குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று இந்த வசனத்தையும் அல்லாஹ் இறக்கிறான். சூரத்து ஸுமருடைய வசனம், قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله
إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. الله இந்த வசனத்தை மறக்கிறான். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم, தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. அதான் பார்க்கணும். இந்த மகாமுல் உபூதிய்யா அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு இடம். அல்லாஹ் மனிதர்கள் அடியான் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அந்த விருப்பமான வார்த்தையை பயன்படுத்துகிறான். யாருக்கு? அளவு கடந்து இல்லைன்ற அளவுக்கு பாவம் செய்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து நிராசை அடைவது காஃபிர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? நீ நினைத்தால் நீ குஃப்ருடைய பாதையில் இருக்கிறாய். அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று கேட்பது சில அறிஞர்கள் சொல்வார்கள், அது அல்லாஹ்வை பரிகாசம் செய்வதை போன்றும். அல்லாஹ் என்ன மன்னிப்பான்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்ற அருளை நிராசை அடைந்து விடாதே மனிதா, என்னுடைய அருளிலிருந்து நீ நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்க மன்னிப்பானா? மன்னிப்பான். ஷிர்க்கோட மரணிச்சா தான் மன்னிக்க மாட்டான், எல்லாத்தையும் மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னஹுல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்றான். இஸ்ரா மியராஜ் பத்தி உயர்ந்த அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகின்ற தருணம் தான் இஸ்ரா மியராஜ், தொழுகை கடமையாக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிரசூலிஹி பி முஹம்மத், அல்லது வேறு வார்த்தை பி நபிஹி என்று சொல்லவில்லை, அஸ்ரா பி அப்திஹி, அப்த். அப்ப அல்லாஹ்க்கு விருப்பமான அந்த அபுத் என்ற வார்த்தை இங்கே இபாத் பன்மையாக அல்லாஹ் சொல்றான். பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் விருப்பமான ஒரு சந்தர்ப்பம். நீ அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைந்து விடாதே. என் பக்கம் வந்தால் நீயும் அபுத் தான், வராவிட்டாலும் நீயும் அபுத் தான். நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவ்லஹு. சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே அல்லாஹ் இங்க அந்த அபுத் என்பதை இபாத் என்று சொல்றான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நாம் இந்த தௌபாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப அல்லாஹ் எங்களை அழைச்சு கொண்டே இருக்கிறான். வஹுவல்லதீ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஃபு அனிஸ் ஸய்யிஆத். அவன் தௌபாவை யக்பல் ஏற்றுக்கொள்கிறான். காஃபிரி தம்பி வ காபிலி தௌப். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நாம் அல்லாஹ் பக்கம் மீண்டு கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை நோக்கி செல்கின்ற பொழுது அல்லாஹ் அவன் சந்தோஷப்படுகிறான், ஆனந்தப்படுகிறான், மகிழ்ச்சியுறுகிறான், இன்புறுகிறான். எங்களுடைய நாம் எந்த பாவங்களை செய்தாலும், எந்த குற்றம் குறைகளை தவறுகளை செய்தாலும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் சகோதரர்களே. அந்த வாழ்க்கையாக அந்த தௌபாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தௌபாவுடைய வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய மனசுல நாம் சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்டு உண்மையாக மனம் திரும்பி நாம் தௌபா செய்வது எப்படி என்பதை நாம் அடுத்து கடைசியாக பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று தெரியாது. அதனால அரபுல அறிஞர் ஒருவர் சொல்கிறார், ஒரு மனிதன் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் பாவம் பாவம், குற்றம் குறை தப்பு தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதே மனிதன் திருமணம் முடிக்கிறான். மனைவி சாலிகான ஒரு மனைவி, நல்ல சாலிகான மனைவி, நல்ல சாலிகான மனைவி. கணவனுடைய போக்கு சரியில்லை. எப்ப பார்த்தாலும் மறுபாவனை, பெண்களை பார்க்கிறது, தப்பு தவறு குற்றம் குறைகள் என்று இருக்கிற மனைவிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அவ சாலிகான ஒரு பெண். இந்த மனிதன் ஒரு நாள் ஒரு கடற்கரை ஓரம் செல்கிறான். நோம்புடைய நேரம். கடற்கரை ஓரம் செல்கிறான். நோம்புடைய நேரம், மகரிபுடைய வேளை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன். அந்த வார்த்தையும் கடலின் அலைகள் அல்லாஹ்வை துதிப்பதும் சேர்ந்து அவனுடைய காதிலே விழுகிறது. அங்கு பார்க்கிறான், கடற்கரையிலே இளைஞர்கள் நோன்பு துறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர் ஒரு முஸ்லிமான இளைஞர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு வாங்க நோன்பு திறப்போம் என்று அழைக்கிறார்கள். அந்த மனிதன் சொன்னார், நான் நோன்பாளி அல்ல, நான் நோன்பு பிடிப்பதில்லை,
அப்ப அந்த இளைஞர்கள் சொன்னார், பரவாயில்ல, நீங்க எங்களோட வந்து உட்காருங்க, நோம்பு திறந்தாலும் பரவாயில்லை, நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கள் கொடுக்கிறார்கள். சாப்பிடுகிறார். இந்த மனிதன் யோசிக்கிறான், நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களே, சரி அவர்களோடு நாம தொலைப்போம் என்று சொல்லி அவர்களும் அழைக்கிறார்கள். அந்த நட்பை மதித்து அவன் பள்ளிக்குள்ளே செல்கிறான். பள்ளிக்குள்ளே சென்று நோம்புடைய காலம், மகரிபை தொழுகிறான். நீண்ட நாட்களாக தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, வணக்கம் இல்லை, வழிபாடுகள் இல்லை, குற்றம் குறை பாவம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் அல்லாஹ்வை தொழுகின்ற பொழுது மனதிலே ஒரு நிம்மதியை உணர்கிறான். வாழ்வில் எதிலுமே கிடைக்காத ஒரு இன்பத்தை உணர்கிறான், மகிழ்ச்சியை உணர்கிறான். அப்ப அந்த தொழுகையை தொழுது முடிஞ்ச உடனே ஒரு அழகாக அல்லாஹ் பத்தி பேசுகிறார், ஈமான பத்தி பேசுகிறார். அவனுடைய மனசுல அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். ரொம்ப அவன் மனசு மாறுகிறான். வாகனத்தை எடுத்துக்கொண்டு இதையே யோசிச்சு தன்னுடைய கடந்த காலங்கள் குற்றம் குறைகளை யோசிச்சு 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 சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே போய்கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள போறான். மனைவி பார்க்கிறாள், என்ன ராவ் 12 மணிக்கு வாரவர், இப்ப 7-8 மணிக்கெல்லாம் வாராரு. அவன் மனைவிக்கு சந்தோஷம். ஆனா என்னன்னு தெரியாது, என்ன பிரச்சனை வந்திருக்கிறான்னு தெரியாது. கேட்டார், என்ன விஷயம் நடந்தது சொல்கிறார் மனைவி இடத்துல. நான் செஞ்சதெல்லாம் தப்பு, தவறு. திருமணம் முடித்து பல வருடங்கள் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் இவனை கண்டாலே அதிருப்தி, இவனை கண்டாலே மனசுக்கு நிம்மதி இல்லை என்று வாழ்ந்த மனைவி அன்றுதான் முதலிரவி போன்று உணர்கிறான். அந்த நாளில் கிடைக்கின்ற சந்தோஷத்தை போன்று உணர்கிறாள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு நாள் நினைத்த அந்த எண்ணங்கள் வீண் போகவில்லை, என்னுடைய கணவன் திருந்தி விட்டான் என்ற மகிழ்ச்சியில் மிதக்கிறாள். சுபஹானல்லாஹ், திருந்திட்டாரு, பாவங்கள் செய்யறதில்லை, குற்றம் குறைகள் செய்யறதில்லை. அல்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு அந்த பெண் நன்றி செலுத்துகிறாள், உறங்குகிறாள். கணவனும் உறங்குகிறாள். ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 2-3 மணியை போல அந்த மனிதர் எழும்புகிறார். ஏன்? கிடைத்த ஈமான் தக்வா அப்படி, அந்த உணர்வு அப்படி. அந்த உணர்வு மனிதனை எழுப்பும், அந்த உணர்வு மனிதனை நடக்க செய்யும். தௌபாவுடைய வாழ்க்கை என்பது மனிதனை எழுப்பி நடுநிசையிலே அல்லாஹ்வோடு உரையாட வைக்கும். தௌபாவுடைய வாழ்க்கை என்பது தனிமையில் ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, அல்லாஹ்வை நினைத்து கண்கள் கலங்குகின்ற நிலையை அந்த தௌபாவினுடைய வாழ்க்கை கொடுக்கும். அதுதான் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கின்ற பாதை. அந்த மனிதன் எழும்புகிறான். அந்த எழும்புதல் என்பது விபச்சாரத்துக்கும் வட்டிக்கும் களவுக்கும் திருட்டுக்கும் அந்நிய பெண்ணுக்கும் என்ற அந்த எழுப்புதல், அது தௌபாவுடைய பாதை அல்லது ஷைத்தானுடைய பாதை. அந்த ரெண்டுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. தௌபாவுடைய பாதை, அந்த இறை உணர்வு அவனை எழுப்புகிறது. இவ்வளவு நாளும் 12, 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தான், 2 மணிக்கு எழும்புகிறான் அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கு, பேசுவதற்கு. எழும்புகிறார், தொழுகிறார், சஜ்தாவிலே கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். ஃபஜ்ருடைய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மனைவி எழுப்புகிறாள். எழும்பி மனைவி பார்க்கின்ற பார்வை கணவனின் மீது திருப்தியுற்று மகிழ்ச்சியுற்று இன்பமுற்று சந்தோஷமான நிலையிலே பார்க்கின்ற முதல் பார்வை அது. சஜிதாவிலே இருக்கிறார் என்னுடைய கணவன், பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் சஜிதாவிலே இருக்கிறார், நீண்ட நேரம் சஜிதாவிலே இருக்கிறார். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறாரே, ஃபஜ்ருடைய பாங்கு கேட்குது, சஜிதாவில் தான் இருக்கிறார். என்ன நடந்து விட்டது? ஃபஜ்ருடைய பாங்கு கேட்குதே, மனைவி கிட்டத்துல போய் தட்டி எஃப்லான் கணவனை தட்டுறார். அதாவது பாங்கு சொல்லுதே, சுபுவுக்கு பாங்கு கேட்குது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியே கீழே விழுகிறார். அவர் சஜிதாவுடைய நிலையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வோடு பேசிய நிலையில் மரணிக்கிறார். ஒரே ஒரு நாள் அவர் அந்த தௌபாவை, அந்த வாழ்க்கையை பிற்படுத்தி இருந்தால் அவருடைய நிலை என்னவாயிருக்கும்? அதுதான் அல்லாஹ் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக தௌபாவுடைய பாதையை அல்லாஹ் காண்பிக்கிறான். கிடைத்து விட்டால், அது நமக்கு கிடைத்து விட்டால், உணர்ந்து விட்டால், இன்றே அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே. இன்றிலிருந்த இந்த நொடியிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நிமிடம் பிந்தி விட்டால் சைத்தான் சொல்வான், பிறகு பிறகு பிறகு. இது தௌபாவுடைய பாதையை விட்டு உங்களை தூரமாக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தௌபா என்பது சில ஷரத்துகளோடு நாம் அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவதாக எப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பாவம் நாம் வாழ்க்கையில இதை விட முடியாது என்ற ஒரு பெரிய தவற, பெரும் பாவத்தை செய்து கொண்டிருந்தால், சிறு பாவங்கள் இருக்கிறது, அதுக்கு தௌபா தேவையில்லை. இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீங்க தொழுகிறீங்க, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். நோன்பு பிடிக்கிறீங்க, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஜும்மா சிறு பாவங்களை மன்னிக்கும். உது செய்தால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். சாப்பிட்டு நீங்க துஆ ஓதினால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமா சிறு பாவங்கள் மன்னித்துக் கொண்டே அல்லாஹ் தஆலா இருப்பான். தொழுகையின் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பான். அது மன்னித்துக் கொண்டே இருப்பான். இன்னல் ஹஸனாத் யுதீபின ஸய்யிஆத், நன்மை செய்ய செய்ய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் பெரும் பாவங்கள் செய்து விட்டால் நாம் எப்பொழுதும் நினைக்கிறோம் நாம செய்யறதெல்லாம் பெரும் பாவம் என்று.
எப்பொழுது நாங்கள் சிறுபாவம் தானே என்று விட்டுவிடக் கூடாது. நாம் செய்கின்ற பெரும்பாவங்கள் எனக்கு அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கு இடைஞ்சலாக இருக்கின்ற ஒரு பாவம் என்று நாம் ஒன்றை உணர்ந்தால், முதலாவது நாம் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அஸ்திவாரம் அதை முதலாவது விடணும். விடாம தௌபா கிடையாது. எதை நாம் பாவம் என்று நினைக்கிறோமோ, எதை நாம் தவறு என்று உணர்கிறோமோ, இது என்னுடைய உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது, உள்ளத்தினுடைய நிம்மதியை இழக்கச் செய்கிறது, எனக்கும் என்னுடைய ரஹ்மானுக்கும் இடையிலே உள்ள தொடர்புக்கு இது பாதகமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் அதை விட்டு விடுங்கள். அதுதான் முதலாவது விடயம். இரண்டாவதாக, நாம் குற்றம் குறைவுடையவன் யா அல்லாஹ், நாம் தப்பு தவறு செய்கிறவன் யா அல்லாஹ், இந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ் என்று நாம் வருந்த வேண்டும். அதாவது நான் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை நினைச்சு வருந்த வேண்டும், அதை உணர்ந்து வருந்த வேண்டும். என்னதும் சொன்னார்கள், நாம் சஞ்சலப்படுவது, பாவங்கள் கடந்த காலங்களில் செஞ்ச பாவங்களை நினைச்சு சஞ்சலப்படுவது தௌபா என்று சொன்னார்கள். அது தௌபாவுடைய பாதை என்று சொன்னார்கள். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபான்னு சொன்னாங்க. அப்படின்னா முக்கியம் அதுல. அப்ப எனது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இரண்டாவதாக நாம் பாவத்தை நினைஞ்சு வருந்த வேண்டும், பாவங்களை முழுமையாக விட்டு விட வேண்டும். இரண்டாவது, வருந்தி கொண்டே இருக்கணும் சென்ற கால பாவங்களை நினைச்சு. அப்ப ஒன்று அந்த ஸ்போர்ட்ல, அந்த இடத்துல ஹாதிர், அதுல என்ன செய்யணும், விடணும். இரண்டாவது, கடந்த காலம் மாவி கடந்து போனதை நினைச்சு முஸ்தக்பில்ல ஒன்று கொடுக்கணும், எதிர்காலத்துல இதுக்கு போறப்ப அந்த பாவங்களை ஈடுபட மாட்டேன். அப்ப இறந்த காலத்துல ஒன்று, நிகழ்காலத்துல ஒன்று, எதிர்காலத்துல ஒன்று, இந்த மூன்றும் தௌபாவோட சம்மந்தப்படும். கடந்த காலத்துல நினைச்சு கடந்த காலத்துல நினைச்சு என்ன செய்யணும், நடந்ததை நினைச்சு என்ன செய்யணும், வருத்தப்பட வேண்டும். கடந்த காலத்துல நினைச்சு வருத்தப்படணும், யா அல்லாஹ் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று வருத்தப்படணும். அதே மாதிரி அந்த செஞ்ச பாவங்கள் யா அல்லாஹ் அதனால நீ கோபம் முற்றாதே யா அல்லாஹ், அதனால உடம்புக்கு கேடு வரும், அதனால ஆபத்து வரும் என்று அல்ல, அல்லாஹ்வுக்காக நதும் அல்லாஹ்வுக்காக வருத்தப்படணும். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ல நாம் அந்த பாவத்தை விட்டு விடணும். எதிர்காலத்துல அதை செய்யக்கூடாது. அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்று. அடுத்தது அல்லாஹ்வோடு சம்பந்தப்படும், அடியார்களோடு சம்பந்தப்படும். அல்லாஹ்வோட என்ன இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். பொண்டாடி கோவிச்சுக்குவா, அல்லது இதை குடிச்சா சிகரெட்டை குடிச்சா எனக்கு கேன்சர் வரும், இந்த நோக்கம் இரண்டாவதா மூணாவது நீங்க வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது அடிப்படை அல்லாஹ்வுக்காக. இது எத்தனை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுற விஷயம். அடுத்தது ஒன்று மக்களோட சம்பந்தப்படுற பாவங்களுக்கு தௌபா, அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு விட்டு தான் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும். போராட்ட 500 ரூபாய் கடன் எடுத்து போட்டு யா அல்லாஹ் அவர்கிட்ட கடன் எடுத்து நீ மன்னிச்சுக்கன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பானா? ஷஹீதா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீ உயிர் தியாகியாக இருந்தாலும் அவன் முதல் சொட்டு ரத்தம் பூமியில விடுறதுக்கு முன்னால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான், இல்லத்தை கடனை தவிர. அப்ப அடுத்தவனுக்கு அநியாயம் செய்து விட்டால் முடியாத ஒரு சூழல் என்று சொன்னால், குறித்த நபர்கள் குடும்பத்தை போய் சந்திச்சு என்ன செய்ய சொல்லி அதை என்ன செய்ய அவரிடம் ஒப்படைத்து விடணும். புறம் பேசி விட்டு அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டும். முடியவில்லை, அவர் மரணித்து விட்டார், அவருக்கு அதிகமா இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப அடுத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்களிடம் போய் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சோர்களே, இந்த விடயங்கள், அதாவது நீ இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், அல்லாஹ்வோடு மனிதர்களோடு, இந்த விடயங்களை வைத்துக் கொண்டு நாம் தௌபாவுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். மாஷாஅல்லாஹ் தௌபா செஞ்சாச்சு, நமக்கு எப்படி சொல்லி தரப்படுது, தௌபா செஞ்சாச்சு, எல்லாம் பாவங்களும் மன்னிச்சாச்சு. இப்ப நீங்க அடுத்தடுத்த பாவங்களை தொடர்ந்து செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, இது தௌபாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆரம்ப நிலை. முதலாவது படி இதுதான். இன்னும் நீங்க திரும்ப போய்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை போகணும்? நஃப்சுல் முத்மைன்னா, கல்புன் சலீம். அபூ பக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஹம்ஸா ஃபில் ஜன்னா, உகாஷா ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அபூ பைத் இப்னு ஜர்ராஹ், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், சயீத் இப்னு ஸைத், பிலால் எல்லாம் சொர்க்கவாதிகள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப இந்த மனிதர்களுடைய அந்த நிலையை போன்று நாம் மாற வேண்டும். இது தௌபாவுடைய வாழ்க்கையை நோக்கி நாம் செல்கின்ற பாதை. எனவே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது என்பது அதனுடைய ஆரம்ப நிலைதான் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும். நாம் இப்பொழுது முடிவெடுக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்ல வேண்டும். செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒப்பந்தமும் வாக்குறுதியை மலக்குமார்கள் பதிவு செய்து கொள்வார்கள். எங்களை சூழ இருக்கிற மலக்குமார்கள் பதிவு செய்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு சென்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்ற நல்ல மனிதர்களாக, அந்த தௌபாவை பெற்ற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.